ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா தோசை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வித்தவுட் ஆனியன் ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆனியன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னால் நம்ம ரெகுலர் தோசை மாவு தான், அதில் வந்து நம்ம ரவையை கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு முன்னால் ஊற வச்சு அரைச்சி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி வந்து இதுக்கு சைடிஷ் வந்து ஆனியன் டொமேட்டோ கார சட்னி. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 4 வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 4 காஞ்ச வத்தல் போட்டு உப்பு போட்டு எல்லாமே நல்லா பைனாக நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்குங்க. அதை நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிப்பு பண்ணி இந்த அரைச்ச விழுதை நம்ம அதில் போட்டு நம்ம அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். சால்ட்டு சேர்த்துக்குங்க. இந்த சட்னி வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 நாளைக்கு நல்லா கெடாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்கா சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகணுன்னா நம்ம சட்னி உடனே பண்ண முடியல, இந்த சட்னி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து தான் இன்றைக்கி நம்ம தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறோம். ஸோ அதை நம்ம எடுத்து இந்த தோசைக்கு நம்ம எடுத்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்குவோம். சாதம் வந்து சுட சுட இருந்தால் கூட இந்த சட்னியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் 2 அப்பளம் வச்சு நல்லா சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தோசைக்கு இது பக்கா காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணாலும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சுகரோ நாட்டு சர்க்கரையோ லைட்டாக 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.